Welcome to the world of BF Mame. உயிரில் இறங்கி வரவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரியேட்டிவான வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட ஃபுல் ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி அலைட்மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அலைட்மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம இமேஜில் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான இமேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 இந்த ரேஷியோ சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கிரியேட் ப்ராஜெக்டை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இமேஜ் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்க லெஃப்ட் சைடு இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக ஜூமிங் ஆப்ஷன் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இமேஜ் ஜூம் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக 8 இமேஜ் தேவைப்படும். ஸோ 8 இமேஜையும் இதே மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இமேஜெல்லாம் எடிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு இருக்க இந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கேமரா ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு இருக்க இந்த ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க்கு டைம்லைன் போயிடும். அதில் அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 8 லேயர் இமேஜ்னு போட்டிருக்கும். அந்த 8 லேயரே நம்ம வந்து இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் ஒரு லேயரை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. இதில் லெஃப்ட் சைடு இருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ அலைட்மோஷன் மூலியமாக எடிட் பண்ண அந்த 4:5 சைஸ் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் கரெக்டாக ஃப்ரேமில் பக்காவாக செட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க 7 லேயர்லையும் இமேஜை கரெக்டாக ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிரும். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இமேஜ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்க ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.